ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்விக் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 20 போல் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு தேவையான அளவு வரமிளகா போட்டுக்கணும். 6-7 வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதோட உப்பையும் நல்லா சேர்த்து நல்லா கலக்கணும். ஒரு சின்ன டீஸ்பூனில் நாம் 6 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நல்லா அரைச்சிக்கணும். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அந்த 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம போட்டு நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நாம் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடணும். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை நம்ம பல்லாக போட்டு மிக்சியில் அரைச்சி போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்க விடணும். உப்பு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணதும் இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் சுண்ட விடணும். நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கல்பாசி, அதோட ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கிரேவியில் கொட்டணும். கிரேவியில் கொட்டி நல்லா கலக்கணும். இங்கே பாருங்கள், சுவையான மட்டன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பாருங்கள் எல்லாமே நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் நாம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நம்ம தூவணும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.